ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, சம்பா கோதுமை வச்சு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு பீன்ஸ் 50, கேரட் 1 சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு, நான் இந்த கப்பால் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது காலை டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ரவை வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸி ரெசிபி தான். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.